வெல்கம் டு வெஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சூப். தக்காளி சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டல, நான் வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு 10 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது 5 பேர் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஓட்ஸ் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதையும் சின்ன ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ சூப்பை கொதிக்க விட்டுறலாம். நம்ம ஓட்ஸ் வேறு சேர்க்குறதுனால கொஞ்சம் திக்னஸ் வரும், அதனால் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஓட்ஸை கரைச்சி வச்சுக்கலாம். ஓட்ஸை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும், அதனால் கரைச்சி தான் சேர்க்கணும். சூப்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஓட்ஸை சேர்த்துக்கலாம். ஓட்ஸை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இதாங்க, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. திரும்ப ஒரு கடாயில் வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆனதும் 4 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனைக்கு நல்லாயிருக்கும். இதோட ஒரு குடமிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சூப்பு குடிக்கும்போது வாயில் நல்லா அங்கங்கே கடி போடுங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பு இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். குடமிளகாயை 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க, சீக்கிரமாகவே வெந்துடும். இதையும் இந்த சூப்பில் சேர்த்துடலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை குடிக்கலாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். சூப்பு ரொம்ப அழகாக வந்திருக்கு, நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, தக்காளி சூப்பு ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.